CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்து வரும் PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸ் வீடியோவாகும். இது யூனிட் 7 பார்ட் நம்பர் 1. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த தேர்வை நீங்களும் எழுத வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து நீங்களும் இந்த தேர்வை எழுதி உங்கள் லட்சியத்தை அடையுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி, சுற்றுச்சூழல் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட மாநாடு டேஷில் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட மாநாடு டேஷில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரஷ்யா, பாரிஸ், அமெரிக்கா, டோக்கியோ. இரண்டாவது கேள்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் சிக்கல்களை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை எடுத்துக்காட்டுவது டேஷ். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் சிக்கல்களை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை எடுத்துக்காட்டுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கோஸ் தேற்றம், பிதாகரஸ் தேற்றம், மால்தஸ் தேற்றம், டேவிட் ரிகார்டோ தேற்றம். மூணாவது கேள்வி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு கீழ்கண்ட எது முக்கியமானது? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு கீழ்கண்ட எது முக்கியமானது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுற்றுச்சூழல் பயன்பாட்டை அதிகரிப்பது, வாகன பயன்பாட்டை அதிகரிப்பது, தொழிற்சாலைகளை ஊக்குவிப்பது, நுகர்வோர் மத்தியில் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிப்பது. நாலாவது கேள்வி, சுற்றுச்சூழலின் பண்புகளின் மதிப்பை அவை தொடர்புடைய சந்தை பொருள்களின் விலைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கவனிப்பதன் மூலம் மதிப்பிடுவது டேஷ். சுற்றுச்சூழலின் பண்புகளின் மதிப்பை அவை தொடர்புடைய சந்தை பொருள்களின் விலைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கவனிப்பதன் மூலம் மதிப்பிடுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்டிக்லர் விலை நிர்ணய முறை, கோட்டி விலை நிர்ணய முறை, ஹெட்டோனிக் விலை நிர்ணய முறை, ஏதுமில்லை. அஞ்சாவது கேள்வி, பொழுதுபோக்கு தளங்களின் மதிப்பை மதிப்பிடுவது டேஷ். பொழுதுபோக்கு தளங்களின் மதிப்பை மதிப்பிடுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தற்செயல் மதிப்பீட்டு முறை, சந்தை விலை முறை, பயணச் செலவு முறை, ஹெட்டோனிக் முறை. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சந்தை அல்லாத மதிப்பீட்டு முறைகளில் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் சந்தை அல்லாத மதிப்பீட்டு முறைகளில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நன்மை பரிமாற்ற முறை, பயண செலவு முறை, சந்தை விலை முறை, ஹெட்டோனிக் முறை. ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சந்தை சார்ந்த மதிப்பீட்டு முறைகளில் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் சந்தை சார்ந்த மதிப்பீட்டு முறைகளில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நன்மை பரிமாற்ற முறை, உள்ளீடு வெளியீட்டு மாதிரிகள், தற்செயல் மதிப்பீட்டு முறை, ஹெட்டோனிக் முறை. எட்டாவது கேள்வி, சுற்றுச்சூழல் மாற்றங்கள்
பொருளாதாரத்தின் பிற துறைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை மதிப்பிடுவது. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் பொருளாதாரத்தின் பிற துறைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை மதிப்பிடுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நன்மை பரிமாற்ற முறை, உள்ளீடு வெளியீட்டு மாதிரிகள், தற்செயல் மதிப்பீட்டு முறை, ஏதுமில்லை. 9வது கேள்வி, சுற்றுச்சூழல் பயன்பாட்டில் இல்லாத மதிப்புகளை மதிப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுகிறது. சுற்றுச்சூழல் பயன்பாட்டில் இல்லாத மதிப்புகளை மதிப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயணச் செலவு முறை, தற்செயல் மதிப்பீட்டு முறை, உள்ளீடு வெளியீட்டு மாதிரிகள், ஏதுமில்லை. 10வது கேள்வி, ஒரு பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பொருளின் மீது மதிப்பீட்டு ஆய்வு நடத்தப்பட்டிருந்தால் அந்த தரவை பயன்படுத்தி வேறுபட்ட ஒத்த சூழலில் மதிப்பை மதிப்பிடுவது. ஒரு பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பொருளின் மீது மதிப்பீட்டு ஆய்வு நடத்தப்பட்டிருந்தால் அந்த தரவை பயன்படுத்தி வேறுபட்ட ஒத்த சூழலில் மதிப்பை மதிப்பிடுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நன்மை பரிமாற்ற முறை, உள்ளீடு வெளியீட்டு முறை, தற்செயல் மதிப்பீட்டு முறை, ஏதுமில்லை. அடுத்து 11வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் மேம்பாடுகளுக்கு அல்லது சுற்றுச்சூழல் சீரழிவை தவிர்க்க எவ்வளவு பணம் செலுத்த தயாராக இருப்பீர்கள் என்று தனி நபர்களிடம் கேட்பது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் மேம்பாடுகளுக்கு அல்லது சுற்றுச்சூழல் சீரழிவை தவிர்க்க எவ்வளவு பணம் செலுத்த தயாராக இருப்பீர்கள் என்று தனிநபர்களிடம் கேட்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயணச் செலவு முறை, உள்ளீடு வெளியீட்டு முறை, தற்செயல் மதிப்பீட்டு முறை, நன்மை பரிமாற்ற முறை. 12வது கேள்வி, அழகிய காட்சிகள் கொண்ட பகுதிகளில் சொத்து விலைகளை அதிகப்படுத்துவதை பற்றிய மதிப்பீடு இதன் மூலம் செய்யப்படுகிறது. அழகிய காட்சிகள் கொண்ட பகுதிகளில் சொத்து விலைகளை அதிகப்படுத்துவதை பற்றிய மதிப்பீடு இதன் மூலம் செய்யப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நன்மை பரிமாற்ற முறை, ஹெட்டோனிக் முறை, தற்செயல் மதிப்பீட்டு முறை, உள்ளீடு வெளியீட்டு மாதிரிகள். 13வது கேள்வி, அருவமான சுற்றுச்சூழல் மதிப்புகளில் ஒன்று டேஷ். அருவமான சுற்றுச்சூழல் மதிப்புகளில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழிலாளர் உற்பத்தி திறன், பல்லுயிர் பெருக்கம், சுத்தமான காற்று, உயிரின் மதிப்பு. 14வது கேள்வி, அழிந்து வரும் உயிரினங்களை போன்ற சுற்றுச்சூழல் வளத்தில் மக்கள் வைக்கும் மதிப்பு. அழிந்து வரும் உயிரினங்களை போன்ற சுற்றுச்சூழல் வளத்தில் மக்கள் வைக்கும் மதிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இருப்பு மதிப்பு, சொத்து மதிப்பு, பொதுநல மதிப்பு, ஏதுமில்லை. 15வது கேள்வி, பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் என்பது டேஷ் சேவைகளில் ஒன்றாகும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் என்பது டேஷ் சேவைகளில் ஒன்றாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயன்பாட்டு மற்றும் பயன்படுத்தப்படாத மதிப்புகள், பயன்படுத்தப்படாத மதிப்பு, பயன்பாட்டு மதிப்பு, ஏதுமில்லை. 16வது கேள்வி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் பயனடைவர் என்பதை அறிவதிலிருந்து பெறப்படும் மதிப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் பயனடைவர் என்பதை அறிவதில் இருந்து பெறப்படும் மதிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பொதுநல மதிப்பு, சொத்து மதிப்பு, இருப்பு மதிப்பு, ஏதுமில்லை. 17வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் மறைமுக பயன்பாடு கொண்டது. கீழ்க்கண்டவற்றுள் மறைமுக பயன்பாடு கொண்டது.
இதனுடைய ஆப்ஷன்ஸ் மகரந்த சேர்க்கை, பொழுதுபோக்கு, மரம், மீன். 18வது கேள்வி, எதிர்கால சந்ததியினருக்காக வளங்களை பாதுகாப்பதில் தனி நபர்கள் வைக்கும் மதிப்பு. எதிர்கால சந்ததியினருக்காக வளங்களை பாதுகாப்பதில் தனிநபர்கள் வைக்கும் மதிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இருப்பு மதிப்பு, சொத்து மதிப்பு, பொது நல மதிப்பு, பயன்பாட்டு மதிப்பு. 19வது கேள்வி, சுற்றுச்சூழல் பொருட்களின் பயன்பாட்டில் இல்லாத மதிப்புகளை மதிப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுகிறது. சுற்றுச்சூழல் பொருட்களின் பயன்பாட்டில் இல்லாத மதிப்புகளை மதிப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹெட்டோனிக் முறை, நன்மை பரிமாற்ற முறை, பயணச் செலவு முறை, தற்செயல் மதிப்பீட்டு முறை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 7 20வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பண அடிப்படையில் அளவிடுவதில் கடினமாக இருப்பது டேஷ். கீழ்கண்டவற்றுள் பண அடிப்படையில் அளவிடுவதில் கடினமாக இருப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சொத்து மதிப்பு, இருப்பு மதிப்பு, பொது நல மதிப்பு, ஏதுமில்லை.